ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து டே 19. என்னடா டே 19 கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசைங்க. அதாவது வந்து லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் லடாக் போயிட்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு ஆசைங்க. ஸோ அதனால் வந்து நான் ஜொமேட்டோவில் வந்து இப்போது 90 days சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான் அன்றைக்கி டே 19. புதுசாக யாராச்சும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கும் தெரியணும்ல. ஸோ அதனால் வந்து ஒரு ஜொமேட்டோவில் வந்து 90 days சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோன்னா 16,700 சம்பாரிச்சிருக்கோங்க கரெக்டாக. நம்ம வந்து டே 1லேருந்து இந்த டே 19 வரைக்கும் 16 சில்லரை சம்பாரிச்சிருக்கோம். ஸோ மொத்தமாக வந்து நம்மளுக்கு 17 ரூபா வருதுங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து 400 இருக்குது. ஸோ இந்த 400 வந்து நம்ம அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டா வந்து 17,100ங்க. இந்த வந்து கடைசி அமௌண்ட் வந்து நம்ம சம்பாரித்தது வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் வந்துச்சு. ஸோ அந்த காசை வந்து டெபாசிட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எப்படியும் 17 ரூபா கரெக்டாக. இவ்வளோ நாள் சம்பாரித்ததுக்கு வந்து ஏன்டா 17 ரூபா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வண்டி செலவு, இந்த இன்ஜின் ஆயில் மாற்றுறது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம கை செலவில் இருந்து தாங்க போட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. அது போக வந்து நம்ம வண்டி டியூ கட்டணும், அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு காசு அனுப்பணும். ஸோ எல்லாமே போக நம்மகிட்ட இவ்வளோ தாங்க இருக்குது. நான் அடுத்த மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அது வேறு கட்டணுமா. இப்படி தான் மாதம் வந்து எனக்கு மட்டுமே செலவு எவ்வளோ ஆகுதுன்னா ஒரு 9,000 கிட்ட ஆகுதுங்க. எப்படின்னா 6,000 வந்து ரூம் ரெண்ட் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து டியூ வந்து ஒரு 3,000. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு 10 ரூபா அனுப்பணுங்க. அந்த மாதிரி டோட்டலாக நம்மளுக்கு வந்து 20 ரூபா காலியாயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த டீ சாப்பிடுவோம் மதியானம். அந்த செலவுலாம் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா வந்துருமா. ஒரு ஆளாக மொத்தம் 20 ரூபா அந்த கணக்கில் செலவாயிருங்க ஒரு மாதத்துக்கு. நம்ம வந்து அதனால் எப்படி ஓட்டுறோம்னா 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1,500 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வருது. ஏன்னா ஒரு நாளைக்கு 200 ரூபா வச்சாலே 3000 ரூபா அந்த மாதிரி மந்த்துக்கு வந்துருமா. ஸோ 6,000 ரூபா கணக்கில் அந்த மாதிரி வந்துடும். அதை தூக்கி ரெண்ட்டு கொடுத்துட்டு அந்த மாதிரி மிச்சம் வந்து நம்ம 20 ரூபா அப்படியே கரெக்டாக பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம வந்து சேலஞ்சை சீக்கிரம் முடிக்க பார்க்கலாம். 90 days போகாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் எஃபர்ட் போட போகிறேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். சரி, நம்மளுக்கு வந்து ஆதரவு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவாக இருக்குங்க. இப்போ முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். இப்போ வந்து நம்ம லடாக் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குங்க. என்னை பொறுத்தளவு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். எப்படி போகலான்னு யோசித்துக்கிட்டு இருக்கப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணால் நம்ம வந்து காசு வந்து தேற்றலாம் சொல்லிட்டு நம்ம தேத்திட்டு இப்படி லடாக் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீமோடு இருக்கிறவங்களுக்கு இது யூஸாக இருக்கும் மக்களே. ஓகே மக்களே, நம்ம வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிட்டு ஆர்டரை ஸ்டார்ட் பண்ணுவோம். கைஸ், இப்போது கரெக்டாக மணி வந்து 12 ஆகிடுச்சு. நம்ம வந்து இன்றைக்கி டே 19 வந்து 11 மணிக்கெலாம் லாகின் பண்ணிட்டாங்க. கரெக்டாக 11 மணிக்கு லாகின் பண்ணிட்டோம். இந்த ஆர்டர் வந்து இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்கு. இது எப்போ வந்துச்சுன்னா கரெக்டாக 11:50 தான் வந்துச்சு. அது வரைக்கும் ஆர்டர் இல்லைங்க, சும்மா தான் வெட்டியாக தான் உட்காந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி டே 19 எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஓகே மக்களே, புதுசாக யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம வந்து ஜொமேட்டோவில் வந்து 90 days சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னடா சேலஞ்ச் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 90 நாள் ஜொமேட்டோவில் சம்பாரித்து ஒரு பல்க் அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு ஒரு லாங் ட்ரைவ் போக போகிறாங்க. எங்கடான்னு கேட்டிங்கன்னா லடாக் தான் போகிறோம். ஸோ அதுக்காக தான் அமௌண்ட்டு வந்து நான் ஒரு சேலஞ்சாக திட்டிக்கிட்டு இருக்கேங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டைமிங் போட்டிருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் போட்டிருக்காங்க வெயிட்டிங் டைம். அந்த 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே ஆர்டரை வாங்கிட்டு போய் கஸ்டமரை கொடுத்துருவாங்க. இப்போ கஸ்டமர் வந்து லீவ் எடுத்த டோர் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கே வச்சுட்டு ஃபோட்டோவை போட்டு போயிடுவாங்க. ஓகே, கைஸ், நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம். ஒரு டீயும் சாப்பிட்டேங்க. இப்போ பார்த்தீங்களா 121 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பார்த்துக்கோங்க. எங்கே போட்டிருக்காங்கன்னா சிஎஸ்கே குழம்பு கடை. அது பக்கத்து கடையில் தாங்க. இது இன்ன வரைக்கும் டீ குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நின்றுருந்தீங்க. அப்போலாம் ஆர்டர் போட மாட்டானுங்க. கரெக்டாக மூவ் ஆகி கொஞ்சம் தூரம் வந்த பிறகு தான் போடுவானுங்க. அப்போ தான் வெக்ஸ் ஆகும். அது மட்டும் இப்படி தான் பண்ணுவானுங்க. சில நேரம் வந்து நம்ம சிக்னலில் நின்றுட்டுருப்போமா, ஆர்டர் இல்லாமல் நின்றுட்டுருப்போம். அதாவது சிக்னல் போட்டிருப்பாங்க, நின்றுட்டுருப்போம். ரெஸ்டாரண்ட் வந்து நம்மளுக்கு ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைட்லேயோ இருக்கும்.
நம்ம அங்கனக்குள்ளே நிற்கும் போதெல்லாம் போட மாட்டான். கொஞ்சம் ஒரு கிலோமீட்ரு ஒரு 900 மீட்டர் அந்த மாதிரி போன பிறகு தான் போடுவான். அது எதுக்குன்னே தெரியலங்க. அப்புறம் நம்ம போய் அங்கே போய் யூட்டன் போட்டு வந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் வந்துடும். இப்போ பரவாயில்ல, இந்த ஆர்டர் வந்து வெறும் 200 மீட்டர் தான். ஏன் அந்த ஆர்டர் இருக்கும் போது போட்டால் என்னங்க, அதாங்க என்னோட கேள்வி. கேஸ் அந்த கிட்ட தானே பார்த்தீங்களா, நல்லா ஜாலியாக வேடிக்கைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிக்கா தலை ஒரு நிமிஷம் தலை, தர்ஷினி ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குது தலை? தலை தர்ஷினி ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குது சொல்லு தலை. தலை ஒன்றதான் தலை. ஹலோ பாஸ், தர்ஷினி ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குது தலை? ஓ ஒன்றுயா, எங்கே தலை இருக்குது? ஓ அங்கே இருக்கா? டேய் சைகா கட்டுறாரு பார்த்துட்டாப்புல. கரெக்டாக அட்ரஸ் சொல்கிறாப்புலையடா. தேங்க்ஸ் தலை. நான் மதிக்காமல் போகிறாப்புல. கைஸ் ஒரு வழியாக நம்ம வந்து செகண்ட் ஆர்டரை கொடுத்தாச்சு. அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 126 ரூபா போட்டிருக்காங்க. ரிட்டர்ன் காசு ஒரு 5 ரூபா தான். ஆர்டர் அமௌண்ட் வந்து 121 ரூபா. மொத்தமாக சேர்த்து 126 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்போ அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கோங்க, ரொம்ப தூரத்தில் இருக்கோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் காட்டுறேன் பாருங்களேன். இங்கே இருக்கிறது ஜோனு, இந்த ப்ளூ கலரில் ஒரு லைன் தெரியுதா கோடுகோடா, அது ஜோனு. நம்ம நிற்கிறது இங்கே. ஸோ இங்கேருந்து நம்ம ஜோனுக்குள்ளே போகணுங்க. எனக்கு தெரிஞ்சு போகும்போதே ஆர்டர் போட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம வந்து அப்படியே அடுத்த ஆர்டரில் கண்டினியூ பண்ணுவோம். கைஸ் இப்போ வந்து நம்ம 3வது ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இங்கே தான் டெலிவரி பண்ணுறதுக்கு நின்றுட்டுருக்கேன். கஸ்டமர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ட்ரேடு சென்டர் அங்கே தான் இருக்கேன். அதாவது அந்த சைடு தான் போட்டுருக்காங்க, சென்னை வர்த்தக மையம், அங்கே தாங்க இருக்கேன். பில்டிங் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக இருக்குங்க பில்டிங்கு. இங்கிட்ட பார்த்தீங்களா பார்க்கு செட்டப்லாம் தரமாக இருக்குது. நம்ம வந்து செகண்ட் ஆர்டர் எடுக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்களா, நம்ம வந்து ஒரு ப்ரோட்டை வந்து அட்ரஸ் கேட்டோம். அவங்க கரெக்டாக வந்து அவங்க பேசவே இல்லைங்க. ஆனால் அவங்க வந்து தலையசைச்ச அந்த செய்கையிலேயே அட்ரஸ் சொல்லிட்டாங்க. அவங்க யாருன்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஐயோ பரவாயில்லைங்க. ஆனால் நைட் நேரம் வந்து இப்போது நம்மளை துரத்துறாங்கண்ணே, ஏன் தலை இங்கே தான் தலை, பக்கத்தில் தான் தலை போகிறேன் அப்படின்னு சொன்னால் துரத்த மாட்டுறாங்க. அந்த தலை அப்படின்றதுக்கு வந்து அவ்வளோ பவருங்க. என்னங்க இன்னும் கஸ்டமரை காணோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆளை காணுங்க. ஓகே தேங்க்யூண்ணா. அப்பா ஒரு வழியாக கஸ்டமர்கிட்ட ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. இது வெறும் பக்கம் தாங்க போட்டிருந்தாங்க. 20 ரூபா ஆர்டர் தான் இந்த ஆர்டரு. ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக, ஐயோ உனக்கு வேறு செல்ஃபி கேட்குறானுங்க, இருங்க. ஓகே இப்போ வந்து கரெக்டாக மணி 2:08 ஆச்சுங்க. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 348 ரூபா பார்த்துருக்கோம். ஸோ வந்து கரெக்டாக எவ்வளோ நேரம் லாகின்ல இருந்தோம், காலையில் 11 மணிலேருந்து லாகின்ல இருந்தோம். 11, 12, 1, 2 இப்போ 4 மணி நேரத்துக்கு கரெக்டாக 348 ரூபா வந்திருக்கு. கரெக்டாக 4 மணி நேரம் லாகின்ல இருந்திருக்கோம். ஓகே மக்களே, நம்ம வந்து அடுத்த ஆர்டர் எப்படி போட போகிறாங்கன்னு தெரியல. நம்ம இன்னும் அவுட் ஆஃப் ஜோனில் தாங்க இருக்கோம். ஜோன் வந்து பக்கம்தான், சீக்கிரம் போயிடலாம் ஜோனுக்கு. ஓகே மக்களே, நம்ம வந்து ஜோனில் போயிட்டு அப்படியே அடுத்த ஆர்டரில் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்து கரெக்டாக வந்து மணி எத்தனை ஆச்சுன்னா 3:04 ஆகிடுச்சு. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்கோன்னா 7 ஆர்டருக்கு வந்து 394 ரூபா பார்த்துருக்கோங்க. அமௌண்ட் அவ்வளோ வந்துருக்கு. லாகின் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 4 மணி நேரங்க, 4 மணி நேரம் ஆகிருக்கு லாகின் ஹவர்ஸு. மொத்தமாக 394 ரூபா பார்த்துருக்கோம்.
நம்ம வந்து கடைசியாக சங்கீதாவில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோங்க. இங்கேக்குள்ளே தான் போட்டாங்க, அதாவது நம்ம ஜோனுக்குள்ளே தான் போட்டாங்க. திரும்ப வந்து கொடுத்தாச்சுங்க. கொடுத்துட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுது, வெட்டியாக தான் நின்றுட்டுருக்கு. அப்புறம் மக்களே, நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு 2-3 பேர் அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க. சில பேர் மோட்டிவாக கமெண்ட் பண்ணுறாங்க, சில பேர் டவுட்னா கேட்குறாங்க. அதையும் நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். பரவாயில்லைங்க, ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேனல் ரீச் ஆகிட்டே இருக்குது. நம்மளுக்கு என்னன்னா கரெக்டாக நம்ம இந்த சேலஞ்ச் முடிக்கிறக்குள்ளேயும் ஓரளவு வந்து சேனல் ரீச் ஆகிடுச்சுன்னா போதுங்க. ஏன்னா வந்து நம்ம 90 டேஸ் சேலஞ்சு முடிச்சுட்டு லடாக் போயிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து 2வது கட்டத்துக்கு போகிறாங்க. நம்ம வந்து இப்போது சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஃபஸ்ட்டு கட்டம் தான். அதனால் வந்து 2வது கட்டம் வந்து நம்ம லடாக்கு ட்ரிப்பு போயிட்டு அதுக்கப்புறம் தாங்க சொல்ல போகிறேன் நாங்கள் என்னென்னு. நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம ட்ரீமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து லடாக்கு, செகண்ட் வந்து இன்னும் இருக்குது, தேர்டு வந்து இன்னொன்று இருக்குது. ஸோ அந்த வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கோலாக வந்து அச்சீவ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். நம்ம அவ்வளோதான். 3 டார்கெட்டுங்க. இந்த 3 டார்கெட்டையும் ஒன்றா மிஷினாக முடிச்சுக்கிட்டு போகிறோம். அதாவது எப்படின்னா இந்த மிஷன் இம்பாசிபிள் அந்த படம் மாதிரி ஃபஸ்ட்டு லடாக் போகிறோம், அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள 2 ட்ரீமை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகே மக்களே, நீங்கள் வந்து தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருக்கங்க. அப்புறம் என்ன, எப்பயும் போல் உங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. என்ன மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணு ப்ரோ, அந்த மாதிரி பண்ணு ப்ரோ, இப்படிலாம் பண்ணு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு 4-5 ஐடியா கொடுங்க. எனக்கும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். பரவாயில்ல, மக்கள் நம்மளுக்கு வந்து ஆதரவு தராங்க அப்படின்னு. ஓகே மக்களே, நம்ம வந்து அப்படியே அடுத்த ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறோம். அடுத்த ஆர்டர் வந்த பிறகு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இப்போ கரெக்டாக 5 மணி ஆகிடுச்சுங்க. நம்ம வந்து 3 மணிக்கு ஒரு ஆர்டர் எடுத்திருந்தோம். அது வந்து எப்படின்னா லாங் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அது கொடுத்து முடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக அப்படியே ஒரு 4 மணி ஆகிடுச்சுங்க. நம்ம அப்படியே கரெக்டாக ஆஃப் பண்ணிவிட்டு அதே இடத்துல போய் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங்க்கு தேவையான ஃபைல் அப்படிலாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக வந்து 5 மணிக்கு ஆன் பண்ணியாச்சுங்க. இப்போ ஆன் பண்ண உடனே ஒரு கரெக்டாக 1 நிமிஷம் கழித்து ஆர்டர் கொடுக்குது. ஸோ இப்போ அதை தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கீங்க. பார்க்கிங்கில் போட்டிருக்காங்க. ஓகே மக்களே, வாங்க நம்ம போய் இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கஸ்டமர் வீடியோ கொடுக்கலாம். கைஸ், ஒரு வழியாக ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சுப்பா. நம்ம வந்து கரெக்டாக 5 மணிக்கெலாம் அங்கே போயிட்டோமா, 5:05க்கெலாம் அங்கே போயிட்டோமா ரெஸ்டாரண்ட்டு. போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட 1/4 மணி நேரமாக வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. என்னடான்னு கேட்டால் அது டீ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் நான், சரி நம்ம வந்து எடிட்டிங் ஒர்க்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1/4 மணி நேரம் ஒரு எடிட்டிங் ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தேன்னா அதிலே கரெக்டாக டைம் ஓடிடுச்சுங்க. அப்புறம் மக்களே, நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். ஸோ அந்த கோலை வந்து நீங்கள் அடையணுன்னா எவ்வளோ முயற்சி வேணாலும் பண்ணுங்க. அந்த இது வந்து நீங்கள் அடையிற வரைக்கும் விடவே விடாதீங்க. நீங்கள் ஒரு கோல் வந்து அடையணுன்னா விடாமுயற்சி பண்ணால் மட்டுமே வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. இப்போது வந்து நம்ம பிக்கப் பண்ண ஆர்டர் வந்து சாய்க்கிங்கில் பிக்கப் பண்ணது வந்து கொடுத்தாச்சுங்க. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து 518 ரூபா பார்த்துருக்கோம். இது வரைக்கும் கரெக்டாக லாகின் ஹவர்ஸ் வந்து 5 மணி நேரம் லாகின் ஹவர்ஸ்க்கு வந்து 1 மணி நேரத்துக்கு 100 ரூபா கணக்குன்ற மாதிரி 5 மணி நேரத்துக்கு வந்துருச்சுங்க. 518 ரூபா வந்துருச்சு. இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்குங்க, ஸ்டார் பாக்ஸில் போட்டிருக்காங்க. அது வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 48 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் மக்களே, நம்ம வந்து ஒரு விஷயத்தில் இறங்கி ஒரு கோலை நோக்கி போயிட்டுருப்போம். அதில் வந்து சில ஹேட்டர்ஸ்லாம் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. இந்த நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, அந்த மாதிரி 4-5 பேர் வரத்தான் செய்வாங்க. ஸோ அவங்கெல்லாம் கடந்து போனோம்னு வைங்களேன், நம்ம வந்து லைஃப்பில் ஒரு இடத்துல போகும்போது கண்டிப்பாக அவனுங்கள்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுவானுங்க. அவனுங்களுக்கு கொடுக்குற பெரிய அடினா நம்ம வந்து யாருன்னு ஜெயிச்சு காட்டணும், அவ்வளோதாங்க. அதை விட்டுட்டு வந்து நம்ம அவங்க மேலே கோபப்பட்டுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ என்ன தான் நம்ம மற்றவங்க வந்து நம்மளை ஏனோ தானோ ஒன்று பார்த்து இந்த இதை பண்ணாங்கன்னு வச்சுங்க, நீங்கள் அந்த இடத்த வந்து சைலண்ட்டாக அப்படியே கடந்து போயிருங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்கள் கோலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த காதல் இதெல்லாம் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. உங்களுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுங்க. நான் வந்து இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருப்போமா, அப்போ வந்து என்ன இதை என்னை விட அதுதான் ரொம்ப முக்கியமாக அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைலாம் நடக்குமா.
ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் ஆசை இல்லைங்க. நம்ம இன்னும் ஒரே ஒரு விஷயம், அந்த கோலை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இந்த சேலஞ்சை நான் விட மாட்டேங்க, கண்டிப்பாக விட மாட்டேன். என்ன தான் வந்து சேனல் டவுனாக போய்ட்டே இருந்தாலும் சரி, இல்லை அப்பில் போனாலும் சரி, நம்ம வந்து சேலஞ்சை முடிக்கிறதா கிடையாது. கைஸ் இப்போது கரெக்டாக மணி 7 மணி ஆகிடுச்சுங்க. ஸோ நம்ம வந்து 6 to 7 வந்து 2 ஆர்டர் பார்த்துருந்தோம். அந்த 2 ஆர்டரில் வந்து நமக்கு கரெக்டாக 638 ரூபா வந்துருக்குங்க. ஆர்டர் ஏர்னிங்ஸ் மட்டும் 618 ரூபா, அப்புறம் வந்து 20 ரூபா கஸ்டமர் டிப்பு போட்டிருக்காங்களா. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு 638 ரூபா வந்திருக்கு. 5 மணிக்கு மேலே வந்து நம்ம கரெக்டாக 3 ஆர்டர் தாங்க பார்த்தோம். 5 மணிக்கு ஆன் பண்ணோமா, 5 to 6 வந்து ஒரு ஆர்டர் தான் பார்த்தோம். அது வந்து டிராஃபிக்கில் போயிட்டு அப்படி இப்படின்னு மாட்டி 6 மணி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு வந்து 6 மணி to 6:15 வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது 20 ரூபா ஆர்டர் தான். அது கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்டர் போட்டாங்க. ஸோ மொத்தமாக 2 ஆர்டர் தான் பார்த்தோம். இன்னும் ஆர்டர் வரலங்க. நான் வந்து கரெக்டாக கடைசி ஆர்டர் எத்தனை மணிக்கு கொடுத்து முடிச்சேன்னா 6:38க்கெலாம் கொடுத்து முடிச்சிட்டேன். 6:38 கொடுத்தது. ஸோ வந்து இப்போ கரெக்டாக மணி 7 இது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன். ஆர்டர் ஃப்ளோ ரொம்ப டல்லாகிடுச்சு. இந்த என் ஃப்ரெண்டு இப்போ சொமாட்டோவில் ஓட்டுறவர் ஒருத்தர் சொன்னாருங்க, ஏதோ இன்றைக்கி வந்து ஆடி சனிக்கிழமை வெள்ளி சனி வந்து கூழ் ஊற்றுவாங்க, அதனால் வந்து அங்கே போயிடுவாங்க எல்லோரும், ஆர்டர்லாம் பண்ணி சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னான் ஃப்ரெண்டு ஒருத்தன். ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் கூட இருக்கலாம் போல். ஏன்னா அந்த ஆடி மாதம் வந்து எல்லாருமே இந்த வெள்ளி சனி ஞாயிறு வந்து கோயிலுக்கு போயிடுவாங்க அப்படி சொன்னாங்க. அதோட கூட இருக்கலாம். ஓகே மக்களே, நம்ம வந்து அடுத்த ஆர்டர் வந்து எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. இன்றைக்கி வந்து பீக் அவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு ஆர்டர் கூட வரல. இப்போ பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து இன்னும் 12 மணி வரைக்கும் டைம் இருக்குது. பார்க்கலாம். ஓகே மக்களே, நான் வந்து இப்போ ஆர்டர் வந்தோடனே அப்படியே அந்த ஆர்டரில் கன்டினியூ பண்ணுறேன். இப்போ கரெக்டாக மணி 7:33 ஆகிடுச்சுங்க. நமக்கு வந்து எங்கள் ஜோனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னா ஜோனுக்கு வந்ததும் ஆர்டர் போட்டேன். 7:30 என்னண்ணே இதா இது கேமரா? ஆமாம், வீடியோ எடுக்கிறேன். யூடியூப் சேனலுக்கா? யூடியூப் சேனல். ஆமாம், இதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணுவேன். ஆமாம். கைஸ் இப்போ வந்து கரெக்டாக மணி 7:34 ஆகிடுச்சுங்க. நம்ம வந்து சரி ஆர்டரே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மூவ் டு ஹை ஆர்டர் ஏரியா அப்படின்னு போட்டிருந்துச்சா ஜொமேட்டோவில், அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. சரி போவோம், போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோனுக்கு அப்படியே உள்ளே வந்துகிட்டு இருந்தேங்க. வந்து கொஞ்ச நேரம் நின்னேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து நின்னோடனே ஆர்டர் போட்டாங்க. பரவாயில்ல, ஹை ஆர்டர் ஏரியா, மூவ் டு ஹை ஆர்டர் ஏரியான்னு போட்டிருந்தாங்க. வந்தோம், அப்படியே ஆர்டர் வந்துருச்சுங்க. ஓகே மக்களே, வாங்க டக்குன்னு போய் இந்த ஆர்டரை கொடுத்துட்டு அப்படியே இன்னும் நிறைய ஆர்டர் பார்க்கணுங்க. நம்ம கரெக்டாக வந்து 12 ஆர்டர் தாங்க முடிச்சிருக்கோம். இன்னும் வந்து நம்ம 15 ஆர்டர் பார்க்கணுங்க. 7 மணிலேருந்து நைட்டு 12 மணிக்குள்ளே 15 ஆர்டர் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏதாச்சும் வந்து பேட்ச் ஆர்டர் அந்த மாதிரி போட்டாங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும், நல்லா இருக்கும். பேட்ச் ஆர்டர் போட்டாங்கன்னா கூட. ஜோனுக்குள்ள வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இருந்த இடத்துல வந்து ரொம்ப ஆர்டர் இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு. மூவ் டு ஹை ஆர்டர் ஏரியா அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு ஜொமேட்டோவில். அதாவது இந்த இடத்துக்கு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில ஹோட்டல்லாம் காட்டும். சரி நம்ம வண்டியை மூவ் பண்ணி அந்த ஏரியாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி அந்த ஜோனுக்குள்ளேலாம் வந்துட்டேங்க. வந்து நிற்க கரெக்டாக ஆர்டர் போட்டாங்க. பரவாயில்ல, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நம்ம வந்து ஒரு இடத்துல ஆர்டர் இல்லாட்டினா மூவ் டு ஹை ஆர்டர் ஏரியான்னு போட்டிருப்பாங்க. அந்த ஹை ஆர்டர் ஏரியா அப்படின்ற அந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோடனே என்ட்ரு ஆனால் அடுத்த செகண்ட்லேயே போட்டாங்க ஆர்டரு. ஸோ அதை நினச்சி கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஓகே மக்களே, நம்ம வந்து 7 மணியில் இதுதான் ஃபஸ்ட் ஆர்டர். நமக்கு கரெக்டாக 7:34க்கு ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டோங்க. ஓகே மக்களே, இப்போ போய் நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு இந்த ஆர்டர் போக நம்ம 14 ஆர்டர் பார்க்கணுங்க. அதாவது இப்போது 7:34லேருந்து நைட்டு 12 மணிக்குள்ளே 14 ஆர்டர் பார்க்கணும். அதாவது இந்த ஆர்டர் டெலிவரி பண்ண பிறகு. ஓகே மக்களே, நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஆர்டர் வருதான்னு தெரியல, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம் வர ஆர்டருக்கு. ஓகே மக்களே, வாங்க நம்ம இப்போ கஸ்டமருக்கு கொடுத்துட்டு அப்படியே அடுத்த ஆர்டரில் கண்டிப்பாக பண்ணுவாங்க.
தேங்க்யூ. கைஸ் ஒரு வழியாக 7 மணிக்கு அந்த 7:34 எடுத்தோம்ல ஒரு ஆர்டரு, அதை கொடுத்து முடிச்சாச்சுங்க. நம்ம கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே இப்போ ஜோனுக்குள்ளே போயிட்டு இருந்தோமா, அப்படியே அடுத்த ஆர்டர் போட்டு விட்டாங்க. இப்போ வந்து இந்த ஆர்டருக்கு வந்து 1 கிலோமீட்டர் தான் ட்ராப்பு, இதுக்கும் 30 ரூபா போட்டிருக்காங்க ஆர்டர் அமௌண்ட்டு. நம்ம வந்து இந்த ஆர்டர் முடித்த பிறகு இன்னும் எவ்வளோ பார்க்கணுன்னா, கரெக்டாக இன்னும் 13 ஆர்டர் பார்க்கணுங்க. 12 மணிக்குள்ளே 13 ஆர்டர் பார்க்கணும். இன்றைக்கி ரொம்ப டாஸ்க்காக இருக்கும் போலங்க. கரெக்டாக மணி இப்போ 8 மணி ஆக போகுதுங்க. இந்த 8 மணிலேருந்து நம்ம 12 மணிக்குள்ளே 13 ஆர்டர் பார்க்க முடியுமான்னு தெரியல. இதே மாதிரி பக்கமாக போட்டு ஆர்டரு கொடுத்தாங்கன்னா ஓகே தான். ஆனால் வந்து இப்போ இந்த ஆர்டருக்கு வந்து முடித்தோன்னா நம்மளுக்கு 190 இன்சென்டிவ் ஆட் ஆயிருங்க. அது ஆட் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ வரும் கரெக்டாக இந்த ஆர்டர் 30, 687 + 30 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 710, 90, 800 கிட்ட வந்துருங்க. 800 மேலே தான் வரும் இந்த ஆர்டர் முடிச்சிட்டோன்னா. ஓகே மக்களே, நம்ம போய் இந்த ஆர்டரை கொடுத்துட்டு அப்படியே அடுத்த ஆர்டரில் கம்மி பண்ணலாம். ஒரு வழியாக வந்து ஹைதராபாத் பிரியாணி வந்தாச்சுங்க. வந்த உடனே ரெடியாக தான் இருக்குது, ஃபுட் ரெடியோடு இருந்துச்சு. ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சுங்க. பரவாயில்லைங்க. இந்த நைட்டு வந்து நம்ம எடுக்கிற ஒரு ஆர்டரும் வந்து டக்குன்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா அடுத்தடுத்த ஆர்டரை ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். ஆர்டர் வர்றதை பொறுத்து தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட்டில் லேட் பண்ணாமல் இருந்தால் சரி தான். ஓகே மக்களே, நம்ம போய் இந்த ஆர்டரை போய் டக்குன்னு கொடுத்துட்டு அப்படியே அடுத்த ஆர்டரை பார்க்கணும். நம்ம இன்னும் 13 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுவோங்க நைட்டு 12 மணிக்குள்ளே. பெரிய டாஸ்க்கு. ஐயோ. ஆனால் ஆர்டர் முடிக்க முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். கைஸ் இப்போ வந்து கரெக்டாக டைம் வந்து 10:45 ஆகிடுச்சுங்க. இது வரைக்கும் நம்ம வந்து அந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கோங்க. அவ்வளோதான். 18 ஆர்டர் பார்த்துருக்கோம். 18 ஆர்டருக்கு வந்து 1098 ரூபா வந்துருக்குங்க. லாகின் ஹவர்ஸ் வந்து கூடயே நம்ம பார்த்துருக்கோங்க. 11 மணி நேரத்துக்கு கணக்குப்படி வந்து 1100 ரூபா ஆர்டர் ஏர்னிங்ஸ் மட்டும் வந்திருக்கணும். ஆனால் ஆர்டர் ஏர்னிங்ஸ் மட்டும் 888 அவ்வளோதான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 1098 ரூபா ஓவராலாக, அதாவது சர்ஜ் பே, கஸ்டமர் டிப்பு எல்லாம் சேர்த்து, ஆஃபரு, கஸ்டமர் டிப்பு எல்லாம் சேர்த்துங்க. இன்றைக்கி ரொம்ப வந்து ஈவினிங்க்கு மேலே அதாவது எப்படி சொல்கிறது, 6 to 7 வந்து 2 ஆர்டர் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் 7 to 9 2 ஆர்டர் தாங்க பார்த்துருந்தோம். ஒரே ஒரு லாங் போட்டாங்க, அதனால தான் இந்த அமௌண்ட் வந்துச்சு. இதுனா இல்லாட்டினா 900 ரூபா அந்த மாதிரி சம்திங் தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து 10 to 11 இப்போ வெட்டியாக தாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஆர்டரே இல்லை சுத்தமாக. நான் ஆர்டர் வந்து எப்போயோ கொடுத்து முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து டே 19 இப்படி போகும்னு தெரியாதுங்க. இன்றைக்கி வந்து கரெக்டாக எவ்வளோ பெட்ரோல் போட்டோம்னா 200 ரூபாய்க்கு தாங்க போட்டோம். 200 ரூபாய்க்கு தான் போட்டோம். ஆனால் வந்து பெட்ரோல் ஒன்றும் கொஞ்சம் கிடக்கு. இன்றைக்கி வந்து கிலோமீட்டரும் கம்மியாக தான் ஓடிச்சு. மதியானம் ஃபுல்லாக பக்கமாக போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சில 2-3 ஆர்டர் தான் இன்றைக்கி லாங்காக போட்டாங்க. அதனால் அவ்வளோதாங்க அமௌண்ட் வந்திருக்கு. இன்னும் பார்ப்போம். 11 to 12 இருக்குது. இதில் ஏதாச்சும் லாங் போடுறாங்களா? 2 லாங் போட்டாங்கன்னா கரெக்டாக ஒரு ஆர்டர் ஏர்னிங்ஸ் மட்டும் 1000 ரூபா வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குங்க. என்னத்த சொல்கிறது, இன்னும் 2 ஆர்டர் பார்த்தா இன்னும் 3 ஆர்டர் பார்க்கணுங்க. அதாவது அடுத்த இன்சென்டிவ் இப்போ வந்து 14 ஆர்டருக்கு வந்து 190 ரூபாயா. அதுக்கடுத்து 8 கிக்ஸு 21 ஆர்டர் முடித்தா 220 ரூபா. இப்போ இந்த இன்னும் 3 ஆர்டர் பார்க்கணும். அந்த 3 ஆர்டர் ஒரு மணி நேரத்தில் கொடுக்குறது வந்து வாய்ப்பே கிடையாதுங்க. எப்படி தர போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போங்க. நான் வந்து கரெக்டாக வந்து 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே 12 மணிக்கு மேலே கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ வந்து கரெக்டாக மணி 11 ஆகுது. 10 to 11 சுத்தமாக ஆர்டரே இல்லைங்க. வெட்டியாக தான் இருந்தோமா. வந்து கரெக்டாக 11 மணி ஆகும். ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதில் தான் இப்போ நான் பிக்கப் பண்ண வந்திருக்கேங்க. பக்கமாக தான் போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு 4 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. அது வந்து கரெக்டாக ஒரு 45 ரூபா வரும்னு நினைக்கிறேன் அமௌண்ட்டு. ஓகே மக்களே, நம்ம வந்து இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு இன்னும் ரெடி ஆகலைங்க. டைமிங் போட்டிருக்காங்க ஃபுட் ரெடி ஆகிறதுக்கு. ஸோ ரெடி பண்ண பிறகு அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு ஆர்டரை கண்டினியூ பண்ணுவோம்.